Greetings to you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome you each every one of you in this another episode of Hour of Faith. விசுவாச நேரம் என்னும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். Bible says, வேதம் சொல்கிறது, cast all your care upon him, உங்கள் பாரத்தை எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் for வைத்து he விடுங்கள். cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவர். Because the God we serve, நாம் ஆராதனை செய்கிற ஆண்டவர், he wants to carry your burden upon him. அவர் உங்களுடைய பாரங்களை தன்மேல் ஏற்றுக்கொள்கிறவர். He wants to carry your burden upon him. தன் மீது உங்கள் பாரங்களை ஏற்றுக்கொள்கிறவர். He don't want you to carry your burden upon you. உங்கள் பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டும் என்றல்ல. Because he's a good God. அவர் நல்ல தேவன். He's a loving God. அவர் அன்பான He's தேவன். an almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள He's an தேவன். omnipotent God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். All things are possible through Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சகலமும் கூடும். Because the God we serve is unlimited God. நாம் ஆராதனை செய்கிற தேவன் கட்டுக்கடங்காத வல்லமை He உள்ளவர். holds the unlimited grace. அவர் கட்டுக்கடங்காத வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Unlimited grace. அளவற்ற கிருபை, Unlimited power. அளவற்ற வல்லமை, Unlimited fullness. அளவற்ற நிறைவோடு அவர் இருக்கிறார். Or abundance. அவர் பரிபூரணம் உள்ளவர், Victory. வெற்றி உள்ளவர். He is a God of abundance. அவர் பரிபூரணத்தின் தேவனாயிருக்கிறார். This God wants to carry your burden upon him. அந்த தேவன் உங்களுடைய பாரங்களை தன் மீது ஏற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறார். When Jesus Christ was living in this earth, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது he was doing good to the people. அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராயிருந்தார். He was raising dead people from the dead. அவர் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். He healing the sick people. அவர் வியாதியஸ்தர்களை He குணமாக்கினார். delivered the people, those who are oppressed by the forces of demonic. பிசாசினால் வல்லமையில் அகப்பட்ட அனைவருக்கும் விடுதலை கொடுத்தார். Because Acts chapter 10 verse 38 says, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது. let me read it for you. நான் உங்களுக்காக படிக்கிறேன். How God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power, who went about doing good and healing all who were oppressed by the devil, for God was with him. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். The two things revealed in that verse about Jesus Christ. இந்த வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த இரண்டு சத்தியங்களை நாம் காண முடியும். One is Jesus was doing good. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்தார். And secondly, Jesus was healing the sick people, those who are oppressed by the force of the Satan. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களை விடுதலை செய்தார் என்று பார்க்கிறோம். Because the custom of the Jesus Christ is to heal and do good to the people, those who are in needy. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், கட்டப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை தருவது. If you read in Matthew chapter 4 verse 23 and 24. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23 24 படிக்கும் பொழுது, and Jesus went about all Galilee, teaching in the synagogues, preaching the gospel of the kingdom, and healing all kinds of sickness and all kinds of disease among the people. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். Then his fame went throughout all Syria, and they brought to him all sick people who were afflicted with various diseases and torments, and those who were demon possessed, epileptics and paralytics, and healed them. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். The verse which we read is evidence
of miracle that Jesus did. இந்த வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு ஆதாரமாய் இருக்கின்றன. People came with disease in the presence of Jesus Christ. ஜனங்கள் வியாதியோடு ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்தார்கள். Jesus was walking through the streets. ஆண்டவராகிய இயேசு தெருக்களின் வழியாய் நடந்து போனார். He was preaching the good news of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். He was teaching the God's word to the people. ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார். Jesus went where the people was. ஜனங்கள் எங்கே இருந்தார்களோ அந்த இடங்களை தேடி இயேசு போனார். And also where Jesus was, people also came to Jesus Christ. இயேசு கிறிஸ்து இருந்த இடங்களை தேடி ஜனங்கள் தேடி வந்தார்கள். One day Jesus was sitting in one house. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு ஒரு வீட்டுக்குள் இருந்தார். He was preaching the God's word to the people. ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார். Performing great mighty miracles and wonders. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். Healing the sickness. வியாதியஸ்தரை குணமாக்கினார். Delivering the demon possessed. பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை And கொடுத்தார். all kinds of supernatural things was done by Jesus Christ. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இயேசுவின் மூலமாய் நடந்தன. Let's all turn with me to the book of Mark chapter 2 verse 1 to 12. When Jesus Christ was living in this earth, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த he நாட்களில் was sitting in the particular house. அவர் ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்குள் He was உட்கார்ந்திருந்தார். preaching the word to the people. ஜனங்களுக்கு வசனத்தை போதித்துக் கொண்டிருந்தார். Delivering the people. ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டிருந்தார். Healing the people. ஜனங்களை குணமாக்கி And கொண்டிருந்தார். raising the dead people into alive. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். 4 men in that time. அந்த நாட்களில் 4 பேர் இருந்தார்கள். They heard about Jesus Christ. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார்கள். Son of God. தேவ குமாரனா இருக்கிறார். He is a King of kings. அவர் ராஜாதி ராஜா. He is a Lord of lords. அவர் கர்த்தாதி கர்த்தர். He is the Messiah. அவர் மேசியாவா இருக்கிறார். He is delivering the people. அவர் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். Healing the sick. அவர் வியாதியஸ்தர்களை Making குணமாக்குகிறார். the lame to walk. அவர் முடவர்களை நடக்க வைக்கிறார். Healing the leper. அவர் குஷ்டரோகிகளை குணமாக்குகிறார். So this 4 men in that time thought about the man who was in the paralytic. அந்த நாட்களிலே அந்த 4 பேர் திமிர்வாதக்காரனா இருந்தவனை நண்பனா இருந்தார்கள். They brought the man who was paralyzed for many long years. அநேக நாட்களாய் திமிர்வாதக்காரனாய் இருந்த அவனை அவர்கள் கொண்டு வந்தார்கள். The man who was inactive or many long years. பல வருஷங்களாக செயல்படாத ஒரு நிலையில் இருந்த அவனை கொண்டு He வந்தார்கள். cannot operate. அவன் ஒரு நடக்க முடியாதவனா He இருக்கிறான். cannot function. அவன் செயல்பட முடியாதவனா இருக்கிறான். He was totally in a bed in an inactive situation. அவன் எப்பொழுதும் படுக்கையில இருந்தவனாய் இருக்கிறான். Only maybe he can see. அவன் பார்க்கலாம், Maybe he can hear. அவன் கேட்கலாம், Maybe he can speak. அவன் பேசலாம். But he can't able to move his hands or leg. அவன் தன்னுடைய கால்களையும் கைகளையும் அசைக்க முடியாத He நிலை. cannot able to walk. அவனால் நடக்க முடியாது. The only thing that he possessed, that what is his bed. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு இடம் அவனுடைய படுக்கை மாத்திரம்தான். So in this condition, இந்த சூழ்நிலையில் the 4 men brought this paralyzed man in the presence of Jesus Christ. அந்த 4 பேர்களும் அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தார்கள். Jesus was surrounded by most of the people in the house. அந்த நேரத்தில் அநேக ஜனக்கூட்டங்கள் ஆண்டவரை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். There is no space that the 4 men can took the paralyzed man in the front of Jesus Christ. அந்த 4 பேர்களும் திமிர்வாதக்காரனை வீட்டிற்குள் கொண்டு வர முடியாத அளவுக்கு ஜன நெருக்கம், இட நெருக்கம் இருந்தது. So they thought to open the roof of that house, they can able to put down in the paralyzed man in the front of Jesus Christ. அதற்கு அவர்கள் ஒரு எண்ணத்தோடு அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி அவனை உள்ளே கொண்டு வரும்படியாக நினைத்தார்கள். When Jesus Christ saw the faith of the 4 men, அந்த 4 பேர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு, Jesus said to the paralyzed man, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொன்னார், the first thing that Jesus Christ was said to the paralyzed man, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொன்ன முதலாவது காரியம், son, மகனே, son, மகனே. which means அப்படியானால் you belongs to the family of Abraham. நீ ஆபிரகாமின் குடும்பத்தை சார்ந்தவன்.
You are the generation of Abraham. நீ ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறவன். Because you are the son of the generation of Abraham. நீ ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவனா இருக்கிறபடினால் It is not God's will that you must be lie down for many long years in your bed. நீ இந்த வியாதி படுக்கையிலே திமிர்வாதக்காரனாய் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. So Jesus spoke the word and said, son. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், மகனே. And secondly, Jesus said the word to the paralyzed man. அந்த ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து சொன்ன இரண்டாவது வார்த்தை, your sins are forgiven. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Why do Jesus Christ has to say to the paralyzed man many long years, son, your sins are forgiven? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து திமிர்வாதத்திலே பல வருஷங்களாய் இருக்கிற அவனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு ஏன் சொல்ல வேண்டும்? Because many people, those who want to mock at the paralyzed man in previously you had done any wrong things in life. That's why God allowed a sickness in your life. அவனை பார்த்து முன்பதாக अनेक ஜனங்கள் நீ ஏதோ ஒரு பாவத்தை செய்து விட்டாய், அதனால தான் தேவன் உனக்கு இப்படிப்பட்ட திமிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவனை பார்த்து பரிகாசம் பண்ணினார்கள். People used to mock at him. ஜனங்கள் அவனை பார்த்து பரிகாசம் பண்ணினார்கள். People always used to say negative words against him. அவனை பார்த்து மிகவும் பிற்போக்கான வார்த்தைகளை அவனை குறித்து பேசினார்கள். Maybe he may be weeping in his heart, crying in his heart, wailing and mourning in his heart. ஒவ்வொரு நாளும் அவன் தன்னை குறித்து அழுது புலம்பி வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். Maybe he may be wondering, when does a good day come in my life? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் எப்போது வரும் என்று சொல்லி அவன் ஏக்கத்தோடு காத்திருந்தான். He was waiting for many long years. அவன் பல வருஷங்களாய் காத்திருந்தான். When Jesus Christ said to the man, your sins are forgiven. ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னபோது he gets strengthened in his life. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பலன் அடைந்தான். And thirdly, what Jesus Christ said to the paralyzed man, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொன்ன மூன்றாவது வார்த்தை, rise up. எழுந்திரு. Rise up. எழுந்திரு. Why do Jesus Christ has to say to the paralyzed man, rise up? திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு ஏன் எழுந்திரு என்று சொல்ல வேண்டும்? All through the last many long years that you was possessing the bed, அவனை பார்த்து சொன்னார், பல வருஷங்களாய் நீ இந்த வியாதி படுக்கையிலே இருக்கிறாய். this was your belonging. இதுதான் உனக்கு நிரந்தர சொந்தம் இருக்கிறது. This is your destination. இதுதான் உன்னுடைய இலக்காய் இருக்கிறது. This is not your destination. இது உன்னுடைய இலக்கு அல்ல. The bed is not your destination. இந்த படுக்கை உன்னுடைய இலக்கு அல்ல. The sickness is not destination. இந்த வியாதி உன்னுடைய இலக்கு அல்ல. Just because you are the son of Abraham, நீ ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறபடினால் you must rise up. நீ எழுந்திருக்க வேண்டும். You must rise up. நீ எழுந்திருக்க You வேண்டும். must be active. நீ செயல்பட வேண்டும். You shouldn't be dysfunction anymore. நீ ஒரு நாளும் செயல்படாதவனா இருக்க You முடியாது. cannot be disoperate anymore. நீ ஒரு நாளும் செயல்படாதவனா இருக்க முடியாது. Before you come in my presence, தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு முன்னால் you may be inactive, நீ செயல்படாதவனா இருக்கலாம். dysfunction. செயல்படாதவனா இருக்கலாம். People may be criticize you. ஜனங்கள் உன்னை பார்த்து But பரிகாசம் after இருக்கலாம். coming in my presence, என்னுடைய சமூகத்திற்கு வந்த பின்னால் I don't allow anyone to criticize you. உன்னை ஒருவரும் பரிகாசம் பண்ண விட மாட்டேன். I won't allow you to be inactive. ஒரு நாளும் நீ செயல்படாதவனா இருக்க நான் விட I மாட்டேன். won't put you in the dysfunction situation. ஒரு நாளும் செயல்படாத சூழ்நிலையிலே நீ இருக்க விரும்ப. The same Jesus who spoke the word to the paralyzed man திமிர்வாதக்காரனை பார்த்து பேசின அதே ஆண்டவராகிய இயேசு is கிறிஸ்து speaking today to you right now. இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்கு He பேசுகிறார். is speaking the word to you. இன்றைக்கு அந்த வார்த்தையை He பேசுகிறார். is calling you son and daughter. உங்களை பார்த்து மகனே மகளே என்று And he சொல்லுகிறார். is telling you sins are forgiven. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று And he is சொல்லுகிறார். telling you rise up. எழுந்திரு என்று When சொல்லுகிறார். Jesus Christ spoke the word to the paralyzed man, இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னபோது my Bible says என்னுடைய வேதம் சொல்லுகிறது, immediately உடனே உடனே he rised up. எழுந்து நடந்தான். He rised up. எழுந்து He நடந்தான். rised up. எழுந்தான். Take up your challenge. சவால்களை எடுத்துக்கொள்ளுங்கள். Go forth முன்னேறி நடங்கள். and possess your victory உங்களுடைய வெற்றியை சுதந்திரித்துக் that கொள்ளுங்கள். God has planned for you. உங்களுக்காக தேவன் திட்டம் பண்ணின. Let me pray for you. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Father God, பிதாவே, I come in your presence in the mighty name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன். I declare the word that Jesus Christ how healed the paralyzed man. திமிர்வாதக்காரனை இயேசு எந்த வார்த்தைகளை சொல்லி குணமாக்கினாரோ அந்த வார்த்தைகளை கொண்டு நான் ஜெபிக்கிறேன்.
Lord Jesus, you said to the paralyzed man, son, ஆண்டவரே, நீர் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னீர், மகனே, your sins are forgiven. உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Rise up, எழுந்திரு, take up your bed, உன் படுக்கை and எடுத்துக்கொள், go to your house. உன் வீட்டுக்கு போ. In that condition, இந்த சூழ்நிலையிலே some of the people are watching this program. சில ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். Nobody is there to calling me sons and daughters. அவர்களை மகனே மகளே என்று சொல்ல ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலே பார்த்து Nobody is கொண்டிருக்கலாம். there to comfort me that your sins are forgiven. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி தேற்ற ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலே பார்த்து Nobody கொண்டிருக்கலாம். is there to give a word of encouragement to rise up. ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை சொல்லி அவர்களை எழுந்து நடக்க பண்ண ஒருவரும் இல்லாமல் And இருக்கலாம். nobody is there to support me and sustain me. Take up your challenge and go forward. உன்னுடைய சவால்களை எடுத்துக்கொண்டு முன்னேறி நட என்று சொல்லி அவரை தைரியப்படுத்த ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். But Lord, I pray right now, ஆண்டவரே, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், let this word be ministered to them. இந்த வார்த்தையில் அவர்களுக்கு ஊழியம் செய்யட்டும், Change their condition. அவருடைய சூழ்நிலைகளை Let them மாற்றட்டும், rise up. அவள் எழுந்து Take நடக்கட்டும், up their challenges அவர்கள் தங்களுடைய சவால்களை எடுத்துக்கொண்டு and possess their victory in their life. தங்கள் வாழ்க்கையில வெற்றியை சுதந்திரித்துக் I கொள்ளட்டும். pray, Lord, right now, ஆண்டவரே, நான் all ஜெபிக்கிறேன், the sickness, எல்லா வியாதிகளும், all the bondages, எல்லா கட்டுகளும், all the forces of the demonic forces பிசாசுனுடைய சகல வல்லமைகளும் shall be loosed in the mighty name of Jesus Christ of இயேசு Nazareth. கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டவிழ்க்கப்படுவதாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Amen. ஆமென்.